யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாத, நான் உனக்கு. அது சிறு கூட்டமா இருந்தாலும் அதுக்கு துணையா இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். வேலையில எந்த இடத்துல போய் நின்னாலும் நான் இயேசுவோட பிள்ளைன்னு அடையாளப்படுத்தி, யாருக்காகவும் உன்னுடைய அடையாளத்தை மாற்றாத, யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் அடையாளத்தை மாற்றுகிறவர்கள் அந்தி கிறிஸ்துவின் பிள்ளையா மாறிடுவீங்க. உனக்கு முக்கியமான உறவா இருந்தா கூட பரவாயில்லைங்க, நான் இயேசுவை வெளிப்படுத்தி காமிப்பேங்க. எனக்கு கிடைச்ச ரட்சிப்பு பெருசு சிஸ்டர். நெற்றிகளில், அப்போ உங்க நெற்றியில என்ன இருக்குது? அடையாளம் இருக்குது. நீ எங்க போய் நின்னாலும் நீ யாருடைய பிள்ளை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நீ போய் நிற்கும் போதே அங்க ஒரு சாத்தான் நிற்பான், அந்த கும்பல் ஒரு சாத்தான் நிற்பான். அவன் சொல்லுவான், வர்றது யாரு? இயேசுவோட பிள்ளை வருது. நீ உலகத்தோட ஒத்து போயிட்டு அப்படின்னா உன் அந்த இடத்துல என்ன பண்ண தெரியாது, அடையாளம். இந்த உலகத்துக்குள்ளேயே இயேசுவை உன்னால பிரதிபலிக்க முடியலனா பரலோகத்துக்கு போய் என்ன பண்ண போறோம்? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஐயா, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மறுரூபத்தின் வாழ்க்கை, அது அடையாளத்தின் வாழ்க்கை. இன்னைக்கு நான் விசுவாசமா சொல்லுவோம், உங்களை பார்த்து இந்த உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கலன்னா கூட நான் சொல்லுவேன், உனக்கு பெரிதான ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறான்னு சொல்றேன். உறவுகள் மத்தியில, என் சொந்த பத்தத்தில் மத்தியில என்னை தூக்கி எடுத்தீரே உமக்கு நன்றி, என்னை தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி, நானும் அவர்களோடு அழிந்து போகாதபடி என்னை தனியாய் நிலைநிறுத்தினீரே அதற்காக உமக்கு நன்றி. அதற்கு நான் கோடி கோடி நன்றி சொல்லுவேன்.